இறகடிக்க ஆசை சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபருக்கான கிவ் அவே பரிசு போட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விருப்பம் உள்ளவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். வாரம் 5 சப்ஸ்கிரைபரை தேர்ந்தெடுத்து நாங்க பரிசு கொடுக்க போறோம். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோல கேட்கப்படும் கேள்விக்கு ஃபர்ஸ்ட் 10 கமெண்ட்டுக்குள்ள ஆன்சர் பண்ணிருக்கணும். அப்படி சரியா பதில் சொன்னவங்களை தேர்ந்தெடுத்து நாங்க வின்னர்ஸா செலக்ட் பண்ணுவோம். ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி நீ எங்கம்மா போறேன்னு கேட்க அதுக்கு நம்ம ஸ்ருதியும் நான் ஸ்டுடியோக்கு போற மம்மின்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் இன்னும் எதுக்குடி அந்த வேலையை புடிச்சிட்டு இருக்க, வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்ற. அதுக்கு நம்ம ஸ்ருதியும் எனக்கு இந்த வேலை வேணுமா வேணாவான்னு நீ எதுக்கு முடிவு பண்றன்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கெல்லாம் போகாம ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட அப்பாவும் நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்ல, நம்ம கிட்ட இல்லாத வசதியான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஸ்ருதியும் இல்ல அச்சா நான் காசுக்காக இந்த வேலைக்கு போல, ஐ லவ் மை ஜாப், என்னோட ஃப்ரீடம்ல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்ருதி ஸ்டுடியோல டப்பிங் பேசிட்டு இருக்கும் போது நம்ம மீனா வந்து ஸ்ருதி கிட்ட பேசணும்னு கேட்க அப்ப நம்ம ஸ்ருதியும் மீனா கிட்ட எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மீனாவும் ஸ்ருதி உங்களுடைய கோவம் எனக்கு புரியுது, அவர் உங்க அப்பா அடிச்சது தப்புதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா உங்க அப்பா என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாரு, திருடின்னு சொன்னாரு, என் குடும்பத்தையே திருட்டு குடும்பம்னு சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீ பிச்சை எடுக்க வேண்டியது தானேன்னு சொல்லி என்னை பார்த்து ரொம்ப மோசமா பேசினாரு. இதெல்லாம் கேட்டதும் தான் அவரால் கோவத்தை அடக்க முடியாம உங்க அப்பாவை போட்டு அடிச்சிட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிற ஸ்ருதி நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு மீனா கெஞ்சுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரவியை பார்க்க முத்து ஹோட்டலுக்கு வந்து நம்ம ரவி கிட்ட என்னடா நீ மாமியார் வீட்லயே தங்கிட்டியா, ஏதோ போனோமா ஒரு நாள் இருந்தோமா வந்தோமான்னு இல்லாம நீ அங்கேயே மொத்தமா ஐக்கியமாயிட்டேன்னு சொல்றாரு.